குரு வணக்கத்தோட இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1ல் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் நம்ம என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதையோட புக் பேக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் இதெல்லாம் பார்க்கலாம் தாராளமாக. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். எக்கனாமிக்ஸில் நிறையா மார்க்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸில் இதுலேயும் ஃபண்டமெண்டல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், 8th ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் பார்க்கலாம், உங்களோட குழந்தைங்க 8th ஸ்டாண்டர்ட் படித்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸை. ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஒன்று வந்து உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன. உலோக பணத்தோட வரலாறு படிக்கும் போது அதில் பார்த்தோம், தங்கம், வெள்ளி, வெண்கலம் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். அப்போ ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, மேற்கூறிய அனைத்தும். இந்த எல்லா உலோகமே பயன்படுத்தப்பட்டுச்சு, தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லாமே. ஆமாம், ஆன்சர் வந்து மேற்கூறிய அனைத்தும். செகண்ட் கொஸ்டின், இந்திய ரூபாய் மதிப்பீட்டினை, இந்த ரோ சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆப்ஷனே பார்க்க வேணாம், நம்ம லெசன் பார்த்துருந்தாலே தெரியும். நம்ம என்ன பார்த்தோம், உதயகுமார் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க, அந்த வடிவமைச்சு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். சார் ரைட். ஸோ உதயகுமார் தான் அதோட ஆன்சர். பணத்தோட மதிப்பு என்ன, பணத்தோட மதிப்பு ரெண்டு மதிப்பு படித்தோம், அகமதிப்பு, புறமதிப்பு. அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, அ மற்றும் அப்போ ஈல இருக்கு இல்லையா, மற்றும் ரெண்டுமே அகமதிப்பும் இருக்கு, புற பண மதிப்பும் இருக்கு, ரெண்டுமே தான் இருக்கு. ஃபோர்த் ஒன், வங்கி பணம் என்பது எது. காசோலை, காசோலை இருக்கு இல்லையா, செக் இருக்கு இல்லையா, காசோலை அதுதான் வங்கி பணம். கடன் பணம் சொல்லுவாங்க, வங்கி பணத்தை எப்படி சொல்லுவாங்க, கடன் பணம் அப்படி சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா காசோலை. ரைட். ஃபிஃப்த் ஒன், தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு கருவி போன்றவர்கள். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா இதுல பாருங்க, இந்த முதலீட்டு கருவிகள் என்னென்னு கொடுத்துருக்க, அதுல நீங்க தவறானதை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதலீட்டு கருவியில என்னென்ன பார்த்தோம், பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, இது எல்லாமே முதலீட்டு கருவியில ஒண்ணுதான். இந்த வரி செலுத்துவது மட்டும் முதலீட்டு கருவி கிடையாது இல்லையா. அப்ப ஆன்சர் என்ன, இதுல தவறான ஒன்றை தானே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க, வரி செலுத்துவது. சரி ரைட். சிக்ஸ்த் ஒன் பார்ப்போம், பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார். நம்ம பார்த்தாச்சு இந்த கிளாஸ்லயே, வரி ஏய்ப்பவர்களும் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமா, பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். அப்ப ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்து இவங்க எல்லாருமே வந்து கருப்பு பணம் குவிறதுக்கு காரணமா இருக்கவங்க தான். வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்துபவர்கள், கடத்தல்காரர்கள், சமூக விரோதிகள். பார்த்தோம் இல்லையா, மேற்கண்ட அனைத்தும். ரைட். செகண்ட் ஒன்று, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், நிகழ்நிலை வங்கியை டேஸ் என்று அழைக்கலாம். நிகழ்நிலை வங்கியை இணைய வங்கி என்ன சொல்லுவோம், இணைய வங்கி என்று அழைக்கலாம். செகண்ட், பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம படித்தோம், இந்த கூற்றுகள் யார் யாரெல்லாம் எந்தெல்லாம் யார் சொன்னாங்கன்னு பார்க்கும்போது இந்த லைன் வந்துச்சு இல்லையா, பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பேராசிரியர் வாக்கர். இது உங்களோட ஆன்சர் கிடையாது. எது செய்ய வல்லதோ அதுவே பணம், பணம் தான் ஆன்சர். அதை சொன்னது யாருன்னு பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க, பேராசிரியர் வாக்கர். தேர்ட் ஒன், மின்னணு வங்கியை டேஸ் என்றும் அழைக்கலாம். மின்னணு வங்கியை டேஸ் என்றும் அழைக்கலாம்னா நெஃப்ட் பண்ணுவோம் சொன்னோம் இல்லையா, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். ஃபோர்த் ஒன், கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் டேஸ் பணமாகும், நெகிழி பணமாகும். அது கார்டு இருக்கு இல்லையா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெல்லாம் என்ன பணம், நெகிழி பணம். சரியா, கடன் அட்டைகள்னா அதுதான், கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு வந்து நெகிழி பணமாகும். ஃபிஃப்த் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தோற்றுவித்தாங்க, 1935. ரைட். தேர்ட் ஒன், பொறுத்துக. பொறுத்துகளை பண்டமாற்று முறை படிக்கும் போது என்ன பிடிச்சோம், பண்டங்களுக்கு பதிலாக இன்னொரு பண்டங்கள், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அரிசி கொடுத்தாங்கன்னா அடுத்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன வாங்கிக்கலாம், கோதுமையை வாங்கிக்கலாம். வேறு ஏதோ பண்டங்களுக்கு பண்டங்கள் வந்து பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க பண்டமாற்று முறையில். இப்போதான் லாஸ்ட்டாக படித்தோம், இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு 1935. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935. மின் பணம் அது என்னன்னா மின்னணு பணம். மின் பணம் என மின்னணு பணம். சேமிப்பு,
நுகர்வு தவிர்த்த வருமானம். சேமிப்பு என்னது? நுகர்வு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம். கருப்பு பணம் பிளாக் மணி வந்து வரி ஏமாற்றுபவர்கள். வரி ஏமாற்றுபவர்கள். ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தையில் விடையளி. ஓரிரு வார்த்தையில வந்து விடை கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட், பணம் என்ற வார்த்தை எதன் மூலம் பெறப்பட்டது? பணம் என்ற வார்த்தை எதன் மூலம் பெறப்பட்டது? ரோம் வார்த்தையான மொனேட்டோ ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது. ரோம் வார்த்தையான மொனோட்டோ ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், இந்திய ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுவது யார்? இந்திய ரிசர்வ் வங்கி. நம்மளோட இந்திய ரூபாய் கரன்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் அச்சடிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார் அடிக்கிறா? ஆர்பிஐ. ஆர்பிஐ மீன்ஸ் என்னது? இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி. ரைட். ஃபிஃப்த்து, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகள் ஆவன. என்ன குறைபாடுகள் ஆவன? பல குறைபாடுகள் ஆவன கேட்டிருக்காங்க. இருமுக தேவை பொருத்தமின்மை. படிச்சோமா? இருமுக ரெண்டு பேருக்குமே ஒரே தேவையா இருக்குன்னு இல்லை, ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குன்னு பார்த்தோம். ரைட். செல்வத்தை சேமிக்க சிரமம் இல்லை, அது நம்ம படிக்கல, ஸோ அது கிடையாது. பொதுவான மதிப்பின் அளவுகோல். ஒரு பொதுவான மதிப்பின் அளவுகோல் படித்தோம். பொருட்களின் பகுபடாமையும் படித்தோம். ஸோ ஆப்ஷன் 1, 3, 4 நாலுமே சரி. அது எங்க இருக்கு? இங்க ஈல இருக்கு. ரைட்டா? 1, 3 அண்ட் 4 சரி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆறாவது, தவறான ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள். சமீபத்திய வடிவங்கள் என்னன்னா பண்டமாற்று முறை. பரிமாற்றத்திற்கு பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் வந்து கடனற்றை, பற்று அற்றை, நிகழ்நிலை வங்கி. அப்ப இருந்தது எது? பண்டமாற்று முறை. சரியா? பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தின் விளைவுகள். பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தில் விளைவுகள். நல்லா கவனிங்க. கொஸ்டின் வந்து தவறான ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதனாலதான் அங்க பண்டமாற்று முறை வருது. பரிமாற்றத்திற்கு பணத்தோட சமீப வடிவங்கள் தான் கடன் அட்டை, பற்று அட்டை, நிகழ்நிலை வங்கி. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் தானே? பண்டமாற்று முறை அந்த காலத்து உள்ளது. ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தவறானதை தானே சொன்னாங்க, அதனால இங்க பண்டமாற்று முறை. ஓகே, இப்போ கிளியர் தானே? ஓகே. செகண்ட், பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தின் விளைவுகள். இப்போ என்னென்ன படிச்சிருப்போம் யோசித்து பாருங்க. இரட்டை பொருளாதாரம் படிச்சோமா? சமத்துவம் வலியுறுத்தல் படிச்சோமா? அடுத்து உற்பத்தியில் விளைவுகள் இல்லை. இது மட்டும் தான் நம்ம என்ன செய்யலாம்? படிக்கல. பொருளாதாரத்தில் இருப்பு பணத்தோட விளைவுகள், இது ஒண்ணுதான் தவறு. உற்பத்தியில் விளைவுகள் இல்லை. ரைட். இதோட யூனிட் 1 எக்கனாமிக்ஸ் ஆன பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணியாச்சு? ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன செய்யலாம்? அடுத்து உங்களோட பார்ட்டு தான். எப்பயும் போல வழக்கம் போல நீங்க படிங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் தொடர்ந்து பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.